அந்த சந்திரன் கெட்டதும் பொன்னாலே, நம்ம அண்ணனு கெட்டது எதனால எதனால? ஏண்டா அப்படி கேக்குவேன்? பின்ன அண்ணன் ஏன்டா 8ஆம் நம்பர் கடையை தேடி வரணும்? அதுவா? இங்க பக்கத்துல வாங்க நான் சொல்றேன். சாமிகளே சாமிகளே சொந்த கதை கேளுங்க, நீதிகளை நியாயங்களை கேட்டுட்டு சொல்லிடுங்க. சாமிகளே சாமிகளே சொந்த கதை கேளுங்க, நீதிகளை நியாயங்களை கேட்டுட்டு சொல்லிடுங்க. உள்ளத சொன்னா சுத்தமில்ல, உள்ளத்தில் இங்கே கள்ளமில்ல. வழக்க தீர்த்து வை, ஒரு விளக்க ஏற்றி வை. இந்த வழக்க தீர்த்து வை, ஒரு விளக்க ஏற்றி வை. சாமிகளே சாமிகளே சொந்த கதை கேளுங்க, நீதிகளை நியாயங்களை கேட்டுட்டு சொல்லிடுங்க. காதலிக்க வேணான்னு சொல்லல, அவளுங்க வேணான்னு சொல்ற அளவுக்கு காதலிக்காதீங்க. இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, நானும் உங்களை மாதிரி இல்ல, உங்களை விட உண்மையா லவ் பண்ண. அவதான் என் சந்தோஷம், என் சோகம், என் வாழ்க்கை, என் உயிர் நினைச்சிருந்தேன். என்ன வாழ்நாட்டு போயிடுச்சு. வாழ்க்கையில கஷ்டம் வந்து நொந்தவனுக்கெல்லாம் கஞ்சம் அது எந்த இடண்டா. போதையில ஏறி நின்று பார்ப்பவனுக்கெல்லாம் ஞானம் எங்கு ஓடி வருண்டா. பாடாதவனையும் பாட வைத்தேன், ஆடாதவனையும் ஆட வைத்தேன். பாடாதவனையும் பாட வைத்தேன், ஆடாதவனையும் ஆட வைத்தேன். ஆடி ஆடி அடியும் விழுந்தா அதுதான் வலிக்காது, வலிக்காதும் தெரியாது. வாழ்க்கையில் கஷ்டம் வந்து சொந்தவனுக்கெல்லாம் கஞ்சம் அது எந்த இடண்டா. சோப்பு வாங்குறோம், அந்த சோப்பு தரமானதா இல்லைன்னா நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு தான் கேஸ் போட சட்டமும் இருக்கு, அது விசாரிக்க கோர்ட்டும் இருக்கு. ஆனா 50 வருஷம் கூடவே வாழ்றேன்னு என் தலையை வச்சு சத்தியம் பண்ணிட்டு இப்ப எனக்கு துரோகம் பண்ணிட்டு வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க போறா. அதை தடுக்க ஏன் சட்டம் இல்லை? ஒரு பொண்ணை கையை பிடிச்சிக்கிட்டா EFDC கேஸ் இருக்கு. முந்தா நாள் பீச்ல என்ன மாதிரி காதல ஏமாந்த ஒருத்த தற்கொலை பண்ணிக்கிட்டான். அது காரணமான பொண்ணு மேல கேஸ் எடுக்கல, ஏன் நியூஸ் கூட வரல. பொம்பளை சத்தா உயிர், ஆம்பளை சத்தா என்ன சார்? இதுவே நான் அந்த பொண்ணை காதலிச்சு ஏமாத்திருந்தா மகளிர் சங்கத்துல இருந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கோர்ட் வரைக்கும் எல்லாரும் வரைஞ்சு கட்டிட்டு வந்து அந்த பொண்ணுக்கு நியாயம் வாங்கி கொடுத்திருப்பீங்கல்ல. அதுவே ஆம்பளை மட்டும் ஏன் சார் அப்படி இல்ல? பெண் என்பவள் உடல் ரீதியாக பாதிக்கப்படுவதால் அவளுக்காக சட்டமும் சமுதாயமும் போராடுகிறது. ஆண்களுக்கு அப்படி அல்ல. என்ன சார் ஆம்பளை பொம்பளை ரத்தம் சதை எல்லாருக்கும் ஒண்ணுதான் சார். உடம்புல ஏற்படுற வழியை விட மனுஷன் ஏற்படுற வழி தான் சார் அதிகம். இதுல எனக்காக சொல்ல சார், என்ன மாதிரி பாதிக்கப்பட்டவன் ஊருக்கு 100 பேர் இருக்கா. கல்யாணம் பண்ணிட்டு அவங்க சீரோட போவாங்க, காதலிச்சுனாங்க வீரோட போடுமா சார்? தகராறு பண்றீங்களா? சர்ப்பத்தை குடிச்சு வந்தா தகராறு பண்ணுவாங்க. மரியாதையா போயிரு. பாதிக்கப்பட்டவங்க பாடுறோம், உங்களுக்கு என்ன பிரச்சனை? 4 பக்கம் கடலு அது நடுவுல நம்பனது, 4 பக்கம் கடலு அது நடுவுல நம்பனது. படகுல குத்தம் இல்ல, படைச்சவன் சுத்தம் இல்ல, மனசுல மண்ணில் முள்ள, மனசுல வச்ச முள்ள, நினைச்சபடி நடத்த பொம்பள என் இப்போ குழம்புகிறா பம்புல. திருப்பதி தொங்கு வீடு கட்டுதா, பழை கொடுத்த முன்னே கிழிஞ்சு போட்டு கொடுத்தா. அதான் உங்களை பார்த்து தேங்க்ஸ் சொல்லிட்டு அப்படியே மறுபடியும் ஐ லவ் யூ சொல்லிட்டு போலான்னு வந்தேன். சரி, என்னது ஐ லவ் யூவா? கறி குழம்புல எலும்பு
உன் கதையே வேணாம், கரும்பு கரும்பு. 100 வருஷம் வாழணும். இன்னொரு தடவை. நான் உன் கூட 100 வருஷம் வாழணும். முதல்ல சொன்னேல அதை சொல்லு. Please, understand that. முதல்ல சொன்னேல அதை சொல்லு. நான் உன் கூட 100 வருஷம் வாழணும். அதேதான். Understand that. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல நீ? இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல நீ? ஓடி போடி பொட்ட புள்ளி போனா எனக்கும் நட்டமில்ல. ஓடி போடி பொட்ட புள்ளி போனா எனக்கும் நட்டமில்ல. வாழக்கான நினைக்க நினைக்க பாகத்தால கதிக்க கதிக்க அப்பாச்சு கணக்கு அப்பாச்சு எனக்கு. ஓடி போடி பொட்ட புள்ள நீ போனா எனக்கும் நட்டமில்ல. ராவெல்லாம் தூங்காம ரத்தம் கட்டி போனதடி கண்ணோரா. சீமாடி நீதானே என் கூட சேராம வெத்தம் கட்டு குடிக்க வேண்டிய நேரம். சந்தேகம் தான் என்னாச்சு, அட தங்கம் ஒண்ணு மண்ணாச்சு. நன்றி கட்ட பண்ண மனம் புண்ணாச்சு. இருந்த போதும் அவன் எனக்கு பத்தினி. அவன் எனக்கு எட பாயில்லாத புத்தமே. இடுபட்டு தூங்க வீடு கட்டுதா. அட கொடுத்த கொண்டே தீண்டி போட்டி கொட்டிடா. யாரு லவ் பண்ணீங்களா? கேக்குதா? லவ் மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க. பண்ணீங்க நாசமா போயிருவீங்க. அழகே என்ன வேணான்னு சொல்லிட்டு பறந்தவளே